அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். நிறைய நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் நமது காணொளிய பார்த்துட்டு, எனக்கு அதிர்ஷ்ட நம்பர் குடுங்க, அதிர்ஷ்ட தேதி குடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. இவங்க கேட்குறதெல்லாம் லாட்டரியில பரிசு வின் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது லாட்டரிக்காக மட்டும் கிடையாது. அனைத்து விஷயங்களுக்குமே பயன்படக்கூடியது ஒண்ணு. அந்த விதத்துல நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு யோக தசை, தசாபுத்திகள் நடக்குதா? அது மட்டும் இல்லாம, நம்ம பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம், கர்ணத்தின் பிரகாரம், அந்த யோகாதிபதிகள் நமக்கு ஜாதகத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெளிவான ஒரு விஷயத்துக்கு வர முடியும். எந்த சூழ்நிலையும் இந்த அதிர்ஷ்ட எண்கள வச்சுக்கிட்டு, அதிர்ஷ்ட தேதிகள வச்சுக்கிட்டு, நாம பணத்த விரயம் பண்றது அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அது உங்கள அறியாமலே நீங்க செய்ற தவறு அப்படிங்கிறது தான். நமக்கே டைமிங் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா, நாம ஏன் அத செய்யணும்? அந்த பணத்த வேற ஒரு இதுல நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். நிறைய நண்பர்கள் நிறைய பணத்த லாஸ் பண்றாங்க. நிறைய பணங்கள லாஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. தயவுசெய்து அவங்ககிட்டலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலையிலயும் உங்க ஜாதகங்கள பாருங்க. உங்களுக்கான நேர காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக பயணிங்க. அப்பதான் நீங்க பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். புரியுதுங்களா? தேவையில்லாத ஒண்ண செஞ்சு, கடனுக்கு மேல கடனாகி மன வேதனைப்படுறது எந்த விதத்திலயும் சரியாகாது நண்பர்களே. இத நீங்க மனசுல வச்சுக்கங்க. லாட்டரிக்காக மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஜாதகம் தான் பதில் சொல்லும். அந்த ஜாதகத்துல இருக்க தசாபுத்திகள் தான் பதில் சொல்லும். புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்க சுய ஜாதகத்த பார்த்து, நீங்க கண்டிப்பா பலன் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க சுய ஜாதகத்த பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா, 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி ஜாதகம் இல்லாதவங்க நம்மள தொடர்பு கொள்றாங்க. பிறந்த தேதி தெரியல, வருஷம் தெரியுது, நேரம் தெரியல, பொதுவா அந்த நாள் தெரியும் அப்படின்னெல்லாம் சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தின் அடிப்படையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நாடி ஜோதிடத்துல உங்களுடைய பெருவிரல் ரேகை வச்சு சில இடங்கள்ல அந்த ஜாதகத்தை எடுத்து குடுக்குறாங்க. அங்க போய் நீங்க உங்க ஜாதகத்த எடுத்துக்கலாம். அந்த ஜாதகத்த அங்க எடுத்துக்கிட்டு, நீங்க என்கிட்ட அனுப்புனீங்கன்னா நான் பலன் சொல்லுவேன். ஆனா நம்மகிட்ட அந்த வசதி கிடையாது. வெறுமனே பேர வச்சு நான் சொல்லிருவேன், ஊர வச்சு நான் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள மனச சந்தோஷப்படுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குற எண்ணம் எனக்கு கிடையாது. சரிங்களா? அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. முக்கியமா நான் தசாபுத்தியின் அடிப்படையில, அந்த நாமயோகத்தின் அடிப்படையில, கர்ணத்தின் அடிப்படையில உங்களுக்கான விளக்கங்களை என்னால தெளிவா குடுக்க முடியும். அதே சமயம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், மற்றபடி ஒரு மன உளைச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சரிங்களா? இந்த விதத்தில் நிறைய நண்பர்கள் அதிர்ஷ்ட எண்கள் கேட்டதுனால, அவங்களுக்காக நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். 12 ராசிகளுக்குமே சொல்லியிருக்கிறேன். 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் தான் உறுதியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது. பொதுவாக கொடுக்கப்பட்ட எண்கள். சரிங்களா? நீங்களும் பொதுவாக ஏதாவது ஒரு டயத்தில் முயற்சி பண்ணி பாருங்க. ஆனாலும் என்கிட்ட ஜாதக ரீதியாக நான் அந்த நாள் நட்சத்திரம், அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் சொல்கிறேன். அந்த திதியை நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் பயணிக்கலாம். அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய நண்பர்கள் அந்த வழியில் பயணித்து கூட லாட்டரி மட்டும் கிடையாது, அவங்க செய்யப்பட நல்ல காரியங்கள் அப்படிங்கிறத அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. சரிங்களா? எதற்குமே தேவை ஜாதகம். அந்த பலன் கண்டிப்பாக தேவை. அதன் அடிப்படையில் பார்த்துக்குங்க. இப்போ 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது அதாவது பொதுவான ஒரு எண்கள். இந்த மேச ராசிக்கு இது மேக்சிமம் பொருந்தக்கூடிய எண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன். இதை உறுதியாக இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண வேணாம். வாய்ப்பு இருந்தால் இந்த எண்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். மேசராசிக்கு ஒரு 6 இலக்க எண் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது டபுள் எண்ணாக சொல்கிறேன். 16
59 11 16 59 11. இந்த 16 59 11 அப்படிங்கிற வந்து மேசராசிக்கு உரிய எண்களாக இருந்தாலும் இதை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக இந்த எண்களே தான் அந்த 6 எண்களில் வரும். ஆக 0 என்பது பொதுவானது. இந்த எண்களுக்கு நடுவில் வந்து 0 அப்படிங்கிறது இருக்கலாம், கடைசியிலும் இருக்கலாம். ஆக இந்த எண்கள் தான் மேசராசிக்கு பொதுவான ஒரு எண்கள். ரிஷபராசிக்கு ஒரு உதாரண எண் கொடுத்துருக்கிறேன். 22 63 80 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த 22 63 80 அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண் தான். ஆக அந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த எண்களை பயன்படுத்துகிற பொழுது இந்த எண்கள் தான் அதில் மேக்சிமம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் 0 அப்படிங்கிறத கடைசியில் கொடுத்துருக்குறேன். இந்த 0 பொதுவாக நடுவிலையும் இருக்கலாம். ஆக இந்த எண்கள் வந்து நம்மளுடைய ராசியின் அடிப்படையில் அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன். நானாக எண் சௌரியத்துக்கு நான் கொடுக்கல. ரிஷப ராசிக்கு இது வந்து பொருந்தக்கூடிய வகையில் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கு, இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்து 43 61 18ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். இந்த 43 61 18 அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருந்தக்கூடியது. இதுவும் ராசியின் அடிப்படையில் ஸ்தானத்தின் அடிப்படையில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு வந்து 24 93 82ன்னு கொடுத்துருக்குறேன். 24 93 82ன்னு கொடுத்துருக்குறேன். இது வந்து உங்களுக்கான ஒரு உதாரண எண். நீங்கள் செலக்ட் பண்ணுற போது இந்த எண்களை வச்சே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு வந்து 59 39 32ன்னு கொடுத்துருப்பேன். 59 39 32ன்னு கொடுத்துருப்பேன். ஆக நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணாலும் இந்த எண்கள் தான் வரும். ஆரம்பத்தில் 5ஆகவோ கடைசியில் 9ஆகவோ இருக்கலாம். ஆரம்பத்தில் 3ஆகவோ அல்லது கடைசியில் 9 5ஆக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து 63 86 02ன்னு கொடுத்துருப்பேன். 63 86 02ன்னு கொடுத்துருப்பேன். இந்த 63 86 02 அப்படிங்கிறது உங்களுக்கான பொதுவான எண்கள். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக நீங்கள் வாங்குகிற போது செலக்ட் பண்ணுற போது இந்த எண்கள் தான் அதில் இருக்கும். ஆரம்பத்தில் 6ஆகவோ கடைசியில் 2ஆகவோ, ஆரம்பத்தில் 3ஆகவோ கடைசியில் 8ஆகவோ, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அது இருக்கும். ஆக இந்த எண்களே மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு 46 80 33ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 46 80 33 அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். இந்த 46 80 33 வந்து நீங்கள் இந்த எண்களவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஆரம்ப எண் 4ஆகவோ இறுதி எண் 3ஆகவோ அல்லது ஆரம்ப எண் 6ஆகவோ கடைசி எண் 4ஆகவோ, இந்த மாதிரி இந்த எண்களே தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கடைசியில் வந்து ஒரு 336 இருக்குது அப்படின்னா அது உங்களுக்குள்ளது தான். துலாம் ராசி நண்பர்களுக்குள்ளே தான். 334 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்குள்ள நம்பர் தான். சரிங்களா? அடுத்து விருச்சக ராசி நண்பர்களுக்கு ஒரு உதாரண 6 இலக்க எண் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். 89 30 24 89 30 24 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆக ஆரம்ப எண் வந்து உங்களுக்கு இந்த எண்களில் இது இருக்கும். அப்போ ஆரம்ப எண் வந்து 8ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம். அதே மாதிரி முடிகின்ற பொழுது இதே எண்கள் தான் முடியும். உதாரணமாக இதில் இருக்கிற எண்ணில் தான் 248ன்னு முடியலாம், 842ன்னு முடியலாம், 840ன்னு முடியலாம். ஆக 0 அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு 0 பொதுவானது. புரியுதுங்களா? இப்போ 89 30 24 அப்படிங்கிறது வந்து விருச்சக ராசிக்கு பொருந்தக்கூடிய எண்கள். அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து 39 89 05ன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். 39 89 0 5 அப்படிங்கிறது வந்து பொதுவான எண்கள். இதை வந்து ஆரம்ப எண் இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் முன்னாடி இருக்கும். கடைசி எண் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து 99ல் முடியலாம், அதாவது 99ல் முடியலாம், 55ல் முடியலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். 88ல் முடியலாம். புரியுதுங்களா? லாஸ்ட்டு 50ஆக இருக்கலாம், 59ஆக இருக்கலாம், 53ஆக இருக்கலாம். ஆக இந்த எண்களே தான் அதில் வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு வந்து ஒரு உதாரண எண் அப்படிங்கிறது வந்து 84 86 33. இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும். 84 86 33 அப்படிங்கிறது வந்து
இந்த 84, 86, 33 அப்படிங்கிற எண் ஆரம்ப எண் ஏதாவது ஒரு எண்ணாக இருக்கலாம். இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண் அப்படிங்கிறது இருக்கலாம். 8க்கு பதிலா 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி. இறுதியாக முடிகின்ற பொழுது இதே எண்களில் வந்து 88ஆக முடியலாம், 33ஆக முடியலாம், 334ஆக முடியலாம், 336ஆக முடியலாம். அதே மாதிரி 033ல் முடியலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த எண்கள் முடியும். சரிங்களா? அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்களுக்கு 11, 36, 67. இந்த 11, 36, 67 அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கும். இது வந்து ராசியின் அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த 11, 36, 67 அப்படிங்கிறது ஆரம்ப எண். இந்த 6 இலக்க எண்கள் ஆரம்ப எண். இந்த எண்களை ஏதாவது ஒன்று, இப்போ ஃபர்ஸ்ட்டில் 1ல் ஆரம்பிக்குது, இல்லாட்டி 3ல் ஆரம்பிக்குது, 6ல் ஆரம்பிக்குது, 7, ஏதோ ஒன்று எண்ணில் முடியும். அதே மாதிரி முடிகின்ற பொழுது 67ஆக இருக்கலாம், 76ஆக இருக்கலாம், 73, 71, 13, 16 இந்த மாதிரி முடியலாம். ஆக இந்த எண்களே தான் உங்களுக்கு முடியும். ஆக அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு வந்து 75, 12, 18 அப்படின்னு சொல்லி நான் இதில் கொடுத்துருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதுவும் ராசியின் அடிப்படையில் தான் நான் போட்டிருக்கிறேன். என் சதுரியத்துக்காக நான் போடவே கிடையாது. உங்களுடைய ராசியில் எந்தெந்த ஸ்தானங்கள் அப்படிங்கிறத கணக்கிட்டு போட்டிருக்கிறேன். அப்போ 75, 12, 18 அப்படிங்கிற இந்த எண்களில் கடைசியாக முடிகிற போது 812ஆக இருக்கலாம், 815, 817 இந்த மாதிரி முடியலாம். புரியுங்களா? அதே மாதிரி 17, 18 4 நம்பர் வரும், 17, 18 முடியலாம். அதே மாதிரி ஆரம்ப எண் அப்படிங்கிறது வந்து 7ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மீனம் ராசி நண்பர்களுக்கு இது அதிகபட்சமாக ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். ஆக இந்த எண்கள் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ராசியின் அடிப்படையில், ஸ்தானத்தின் அடிப்படையில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அப்போ அந்த ஸ்தானத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு. இது வந்து லாட்டரிக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தப்படுற எல்லா விஷயங்களுக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நண்பர்களே, உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் உங்களுக்கான தசாபுத்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, நன்மை தருமா, தீமை தருமா, பணத்தை விரயம் பண்ணுமா, இல்லை பணத்தை சேர்க்குமா, நமக்கு எந்த விதத்தில் அது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து தேவையில்லாமல் நீங்கள் செஞ்ச பணத்தை முதலீடு பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக வேணாம். அதே மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை வந்து ஜாதகத்தின் மூலமாக எடுத்து உங்களுக்கு அதை சொல்லிட்டா நீங்கள் அதன் வழியில் நீங்கள் பயணித்து உங்களுக்கான பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. சரிங்களா? எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். ஒரு சின்ன பாயிண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறது பெரிய தவறு. அதே மாதிரி ஜாதக ரீதியாக நமக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு வந்து ஏன் எப்படி கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணரவே வேணாம். அதுக்குள்ளே வந்து நிறைய வழிகள் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்மளுடைய ஜாதக பலன்கள் இருக்கும், பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பலன்களை நான் தெளிவாக சொல்லுவேன். தசாபுத்திகள் அடிப்படையில் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. இதில் கொடுத்துருக்கிற அந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையில், அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மேக்ஸிமம் இதுதான் முடிவு அப்படிங்கிறது கிடையாது, ஒரு முயற்சி. நம்மக்கிட்ட வாங்க, நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுப்போம். எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி வந்து மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.